அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிக மிக துன்பமான துயரமான ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் நான் ஆணே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான மன மாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சைடில் ஒரு பதிவு ஓடும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா பொண்ணுங்களை வளைச்சு வச்சு போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்களே, என்ன சொல்றாங்க? ஏன்னா அவங்கள உக்ரைன்ல தானே பேசுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் அதுக்கு சப்டைட்டில்லாம் வரும்போது தான் வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்குது, ஆடாச்சா இப்படியா அப்படிங்கிறது போல ஆகி போச்சு. என்னன்னா இப்போ இந்த பதிவு பார்த்துக்கிறீங்களே, ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணிடுற மாதிரி வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து சுற்றி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த ஊரில் போலீஸ்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் அந்த ஊரில் போலீஸ்ல இப்போ ஆண்களை பிடிக்கும் வகையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இல்லையா. இது உக்ரைன் தரப்புலேருந்து எடுக்கக்கூடிய பதிவு தான். மேபி காமெடிக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா உக்ரைன்ல இந்த மொபைலைசேஷன் லா வருது இல்லையா, அதை கண்டிச்சு இது போல காமெடியா ஏதோ ஒரு எடுத்து கூட போட்டிருக்கலாமா இருக்கலாம். ஆனால் இது பெரும்பாலும் பகிரப்பட்டுட்டு வருது. இந்த பொண்ணு வந்து சுற்றி போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல போனதான் தெரியுது அது பையன் அப்படின்ட்டு. நெயில் பாலிஷ்லாம் பார்த்தீங்களா, நெயில் பாலிஷ்லாம் அடிச்சுட்டு ஹேர் எல்லாம் வளர்த்திட்டு இந்த மாதிரி விக்கெல்லாம் வாங்கி கமுத்திட்டு அப்படியே பொண்ணு மாதிரியே ஒரு பையன் வந்து அப்படியே மாறி ஊருக்குள்ள வந்து உலாவிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சேஃப்டியா இருக்குது, ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு தான் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது போல ஆண்கள்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன, பையனா இருந்து வெளியே உலாவினா தூக்கிட்டு போயிடுவாங்க, அதனால உத்தரவாதம் இல்லை இல்லையா. அதனால எல்லாரும் பொண்ணா மாறிக்கலாம் அப்படின்னு உக்ரைன்ல மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உக்ரைன்ல வந்து பிரான்ஸ் வந்து சமீபத்துல ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த செக்யூரிட்டி கேரண்டி எல்லாம் போட்டாங்க. முதல்ல யூகே வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. உக்ரைன்ல வந்து ட்ரோன் தயாரிக்கிறதுக்கான ஃபேக்டரி கட்டலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாங்களா. இப்போ அதுக்கு பின்னாடி அப்படியே பிரான்ஸ் வந்துக்கிறாங்க. பிரான்ஸ் வந்து உக்ரைன்ல இதே போல ட்ரோன் ஃபேக்டரி கட்டலாம் அது கட்டலாம்னு சொல்லி வந்து கையெழுத்து போட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியாவும் உக்ரைனும் பைலேட்ரல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து பேசிட்டு இருக்கிறாங்களாமா. எதுக்கு இது போல பேசிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான் செக்யூரிட்டி கேரண்டி தரேன் லைனா இந்த நாட்டோவோட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு. வந்து ஒரு நாடுகளா வந்து நான் செக்யூரிட்டி கேரண்டி தரேன், நான் செக்யூரிட்டி கேரண்டி தரேன்னு சொல்லி தனித்தனியா வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தனித்தனியா ஒருத்தங்கிட்ட திருப்பி பஸ்ல இருந்தா அப்படிங்கிறது போல இருக்குது. இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இது போல எல்லா நாடுகளையும் சேர்த்து தனித்தனியா அவங்களுக்கு வேணுங்கிற டீலிங்கை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேக்டை கட்டி அமைக்கிற மாதிரி இன்னொரு பேக்ட், ஒரு மிகப்பெரிய பேக்டை அந்த பேக்ட்ல சைன் பண்ணும்போது தான் இந்த உக்ரைன் வந்து நேட்டோ மாதிரியான ஒரு புது அமைப்பு உருவாகும். அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும், அதுல உக்ரைனும் இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. இதனால என்ன பெனிஃபிட் பா உக்ரைனுக்கு அப்படின்னா, உக்ரைனுக்கு இனிமே யாரும் உதவணும் நேடு கிடையாது. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டரிஸ் வேணுமோ அதை அமைச்சு கொடுத்துருவாங்க. உக்ரைனே ஆர்டர் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து ஃபேக்டரியில இருந்து ட்ரோன்களை வாங்குறது, அது வாங்குறது இது வாங்குறதுன்னு செஞ்சு அதுக்கப்புறம் உக்ரைனே வந்து அதை தயாரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு போய் ரஷ்யா மேல போட்டா என்ன, எங்க கொண்டு போய் போட்டா என்ன, அது உக்ரைன் ரஷ்யா வச்சு அதுக்கப்புறம் அவங்க போட்டு பார்த்துக்கிட்டோம். அதாவது ஆப்கானிஸ்தான் மாதிரி இந்த போர் ஆரம்பிக்கும் போது ஆப்கானிஸ்தான் எப்படி இந்த ரஷ்யா சோவியத் யூனியன்ல வந்து ஆப்கானிஸ்தான்ல போர் செஞ்சுட்டு இருக்கும்போது இது முடியவே முடியாதுன்னு ரஷ்யாவை தோக்கடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அமெரிக்கா போனாங்க, அவங்களாலையும் முடியாம தோத்து போய் வெளியே வந்தாங்க. அப்படித்தான் இந்த இடத்துல இந்த உக்ரைனை வந்து ஆப்கானிஸ்தானா மாத்துறதுக்கான திட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கு தான் இது போல திட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளம்பிட்டாரு. சுவிட்சர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா நடுநிலைமையான ஒரு நாடா இருந்துட்டு இருந்தது, ஆனா அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் இறங்கிட்டு இருந்தது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கிறாரு, அதனால அங்க காயெல்லாம் கடைக்கு போறதுக்கு அதிகமான டேங்குகள் இருக்கு, எல்லாம் வேலை செய்யாம மித்து போயிருக்குது, கொடுங்க ஏதாவது ரிப்பேருக்காக உதவும் அப்படின்னு கேட்க போயிருப்பாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஒரு வேலை டைரக்டா சுவிட்சர்லாந்து இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு உதவும் பட்சத்துல புதுசான காயலங்கடைக்கு போட வேண்டிய சில டேங்குகள்லாம் வந்து இறங்கும் உக்ரைன்ல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ சில நாட்களா, அதாவது போன மாசம் வந்தது, டிசம்பர் மாசம் வந்தது, போன வருஷம் ஒரு செய்தி வந்தது. அதாவது ஒரு வேலை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிற போர்ல ஜெயிச்சிட்டா என்னங்க நடக்கும் அப்படிங்கிறது போல கருத்து கணிப்பு பண்ணி ஒரு ஆர்டிகிளா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து ரொம்ப பெரிய அளவுல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டோ நாடுகளா இருக்கட்டும், இந்த ரஷ்ய தரப்புல இருக்கட்டும், இந்த அனலிஸ்ட்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா யூடியூப்ல, பாட்காஸ்ட் அது இதெல்லாம், அதில் பெருமளவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, என்ன சொல்லிச்சு ரஷ்யா, இந்த உக்ரைன்ல வந்து நாட்டோவோட சேர்ந்துட்டு நாட்டோவோட பேஸ் கொண்டு வந்து வச்சிங்கன்னா ரஷ்யாவோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்குது, அது எங்களுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறதுல தான் சொல்லி உள்ள இறங்கினாங்க. இப்போ ஒருவேளை ரஷ்யா உக்ரைன்ல ஜெயிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன்ல சில பகுதிகளை பிடிச்சி முன்னேறி வந்துருவாங்க. அப்படியே மேற்கு நோக்கி வரும்போது ரஷ்யாவோட பேசஸ் ஆர்மியோட நிலைகள்லாம் வந்து இன்னுமே உக்ரைனுக்குள்ள முன்னேறி வர வர இந்த நாட்டோ நாடுகளோட எல்லைக்கு பக்கத்துல வந்துடும். அப்படி வர்றதுனால
இந்த நாட்டோ நாடுகளுக்கு தான் தொல்லை அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல சில விஷயங்கள்லாம் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சு, என்னங்க ஏங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா? உங்க நாட்டு பக்கத்துல கொண்டு வந்து ரஷ்யா பேச வச்சா மட்டும் பதறது உதறதுங்கிறீங்க. நீங்க கொண்டு போய் பின்லாந்துல வந்து அமெரிக்கா பேச வச்சு சைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப இது உக்ரைன்லயும் வந்து நாட்டோட சேர்ந்துக்குவேன், நாட்டோ பேஸ் கொண்டு வந்து அங்க வச்சுக்குவேன், இதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அதனாலதான் ரஷ்யா உள்ள வந்து அடைச்சுக்குது. அப்ப நீங்க சொல்றதும் அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கா? அப்ப உக்ரைன் வந்து நாட்டோட சேர மாட்டேன் நடுநிலைமையா இருக்கு சொல்லிடலாம்ல அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் இதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா இத்தனை நாள எதுக்காக சண்டை நடந்துட்டு இருந்தது? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சரி, உக்ரைன்ல இருந்து பேச்சுவார்த்தைக்காக போய் உட்காந்து பேசியிருப்பாங்களே. இந்த போரை ஆரம்பிச்ச புதுசுல வந்து போரை வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல அவர் உக்ரைன் தரப்புல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ரஷ்யா ஒன்றும் பெருசாலாம் கண்டிஷன் வைக்கலீங்க, நாட்டோட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா? இப்போ அதே கண்டிஷனுக்கு தான் திரும்பி வராங்களா அப்படிங்கிறது போல வருது. இது போல பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கிறதுனால உக்ரைனோட பிரசிடென்ட் ஆபீஸோட ஸ்போக் பர்சன் இருப்பாங்களா, அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு நிலையிலையும் ரஷ்யாவோட இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை ஃப்ரோஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதா இல்ல அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இது போல மாறி மாறி. என்னங்க ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? ஏன்னா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிற வெலரி ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரு போய் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. நாட்டோ G7, ஏன்னா நம்மளே செய்திகளை பார்த்திருப்போம், நாட்டோ G7 நாடுகள்லாம் ரகசியமா ரஷ்யா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. இது போல பேச்சுவார்த்தையில நடக்குது இல்லையா? ரஷ்யா பிடிச்ச பகுதி ரஷ்யாவுக்கு தான். ஆனா கிரீமியாவை மட்டும் ஒரு கேள்வியில வச்சுக்கிறாங்களாம். அதாவது இது வந்து அரசல் புருஷலா வரக்கூடிய செய்தி தான், புருடா இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற செய்தி எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, நம்மளால நம்ப முடியாது, இதெல்லாம் ரூமர்ஸா வரும் இல்லையா? அது போல வரக்கூடிய ஒரு செய்தி. உங்களோட விழிப்புணர்வுக்கு தானே தவிர இது இப்படித்தான் அப்படிங்கிறது போலலாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் இது போல ஏதாவது செய்தி வந்துச்சு, ஏதாவது நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சொல்லிக்கிறோம் இல்லையா அப்பவே அப்படிங்கிறது போல இருக்கும்ல. அதுக்காக தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கிரீமியா இருக்குல்லங்க, அது உக்ரைனுக்கும் வேண்டாம் ரஷ்யாவுக்கும் வேண்டாம், தனியா விட்டுருங்களா, ஒரு நாடா இருந்துட்டு போகுது, அந்த நாட்டுல யாருமே பேஸ் வச்சுக்க வேண்டாங்க, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிறது போல ஒரு டீலிங் போறதாகவும், அதுக்கு ரஷ்யா முடியாது செல்லவே செல்லாது அப்படிங்கிறது போல இருக்கிறதாகவும். சரி ஓகே, இப்ப நீங்க புடிச்சுக்கிறீங்க, அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, இந்த கிரீமியாங்கிறது தனி நாடை அறிவிச்சிடலாம், ஆனா உங்களுக்கு 100 வருஷத்துக்கு லீஸ் கூட்டுறலாம், அந்த இடத்துல பேஸ் வச்சுக்கோங்க நீங்க அப்படிங்கிறது எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. அதை ஒத்துக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உக்ரைனுக்கு இது போல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போர் பெருசாயிட்டே இருக்கும்போது, ரஷ்யாக்குள்ள வந்து இந்த போர் பரவும் போது, ரஷ்யாவோட நிலைகளை தாக்குறதுக்கான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கும்போது, இந்த போர் பெருசாயிட்டே இருக்கும் பட்சத்துல ரஷ்யா அந்த ஹீட்டை உணர்ந்தாங்க அப்படின்னா ரஷ்யா ஒரு வேலை இறங்கி வந்து சரி இதுக்கு ஓகே அப்படின்ற போல சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா அது எல்லாமே இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு வேலை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் பட்சத்துல இப்போ கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புயல் காத்து வந்து அங்க அடிச்சுட்டு இருக்கு. அதாவது வின்டர் வந்து ரொம்ப கடுமையா மாறிட்டு இருக்கு. அதனால உக்ரைனோட சோல்ஜர்ஸா இருக்கட்டும், ரஷ்யா தரப்புலையும் சிலர்லாம் முன்னேறதுக்கு வந்து இப்போதைக்கு நிலை இல்லை, கரெக்டான டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் உக்ரைன் தரப்புல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு தயாரா இல்லை, நாங்கள் யாரும் சண்டைக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா தரப்புல இருந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இல்லை, சில இடங்கள்ல சண்டை நடக்குது, இரு தரப்புலையும் மாறிமே சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷன் இருக்கானா இல்ல. ஆனா இந்த ரஷ்யா ஒட்டி பார்டர் இருக்கு இல்லையா, இந்த கர்கிவா இருக்கட்டும், இந்த சுமி பகுதியா இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாம் எப்பவும் போல ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல முன்னேறி போய் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிலைமை சரியில்லை, இந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உள்ள முன்னேறி வரலாம். அந்த சமயத்துல இந்த உக்ரைனோட வீரர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்கன்னா ரஷ்யா இந்த பகுதியில கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா அதெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எல்லாம் முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் ஒரு பதிவுல. இது போல வந்து எதிரிகளை நம்ப வச்சு எதிரி ஏதோ ஒரு தப்பு செய்ய வச்சிட்டோம்னா, ஏதோ ஒரு பக்கம் உக்ரைன் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு ரஷ்யா நம்பி அந்த இடத்துல அதிகமா ரஷ்யா படைகளை உள்ள இறக்கி சண்டை பிடிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல பெருமளவு ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திட்டாலே ரஷ்யாவோட வீரர்களுக்கு வந்து மாரலா கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. சரி இப்போதைக்கு முன்னேற முடியல அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு வந்து டைம் கிடைக்கும். இப்போ உக்ரைனுக்கு வேணுங்கிறது டைம் மட்டும்தான். இந்த போரை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ இழுத்துக்கிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதியை வந்து விட்டு கொடுக்காம பிடிச்சு வச்சுக்கணும், அதுதான் அவங்களோட பொறுப்பா இருக்கே தவிர இப்போதைக்கு முன்னேறி போய் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருமளவுல இல்ல. ஆனா ரஷ்யாக்கு இப்ப என்ன சூழ்நிலையா இருக்கு, ரஷ்யா முன்னேறி போய் சில பகுதிகளை பிடிக்கணும், அதுவும் குறிப்பா இந்த ஆத்விகா இந்த பகுதியெல்லாம் வந்து பிடிச்சாதான் எலெக்ஷன்ல வந்து வெற்றியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படியே கெத்தா நின்று திரும்பி எலெக்ஷன்ல எல்லாத்துக்கிட்டும் ஓட்டு கேட்க முடியும்.
அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.